16 வயசு வரைக்கும் அப்பர் கிண்டர் கார்டனில் இருக்காங்கன்னா ஸ்க்ரீன் டைமே தேவை, கண்டிப்பாக தேவையே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனே கொடுத்துருவேன், ஏன் அந்த பிரெயின் ஸ்ட்ராங்காக வளரப்போகுது. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்குன்னா ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணித்தரேன். எந்தெந்த ஏஜுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் இருக்கணும் அப்படின்னு. முக்கியமான விஷயம், அந்த ஸ்க்ரீன் டைம் உங்கள் குழந்தை பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை இருந்தாலும் சரி, டோன்ட் லீவ் சைல்ட். எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இன்டர்நெட்டில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அன்பாப்புலரான சைட்ஸ் எல்லாம் வந்து பாப்புலரான சைட்ஸ் கூட மர்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஜஸ்ட் கம்மிங் அப். ஸோ பி அவேர் ஆஃப் இட். ஸ்டபர்னஸ் இன் கிட்ஸ், kid becomes a stubborn kid if you are a stubborn parent. அவ்வளோதான். அப்போ இன்னொரு விதமாக ஸ்டபர்னஸ் எப்படி வளர போகுது, கன்சிஸ்டன்சி இந்த ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஈஸியாக ஸ்டபர்னஸ் வந்துடும். ஸ்டபர்னஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு ஸ்டபர்னஸே வராது. நீங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி. ஒருவேளை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு ஸ்டபர்னாக இருந்தீங்கன்னா யுவர் சைல்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கலி காப்பீஸ் தட். அப்போ இந்த ஸ்டபர்னஸ்ங்கிறது நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஸ்க்ரீன் டைம் இவ்வளோ தான் பண்ணணும்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுனா பண்ண மாட்டேங்கிறாங்க, அல்லது சில விஷயங்களை நீ பண்ணாதானே மறுபடியும் அதையே பண்ணுறாங்க அப்படின்னா ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ரூல்ஸ்னால ஒரு கான்சிக்வன்ஸ் வரும்ன்றத குழந்தைக்கு ஃபஸ்ட்டு புரிய வச்சுட்டு அந்த கான்சிக்வன்சஸை நீங்கள் கொடுக்கவும் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு அந்த பிஹேவியர் ஏன் வருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு குழந்தை டெய்லியும் நான் சாப்பிட்றப்ப ஸ்க்ரீன் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்கு பிடிவாதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் பார்க்காம நீங்கள் சாப்பிடணுங்கிறது உங்களோட ரூலாக இருந்துச்சுன்னா குழந்தை ஏன் ஸ்க்ரீனை பார்த்துட்டு தான் சாப்பிடுதுங்கிறத குழந்தைகிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். சரி, ஏன்டா ஸ்க்ரீனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீன் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறேன். எல்லா பிஹேவியரும் அது ஏதோ குழந்தைக்கான ஒரு நீடை நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த நீடு என்னன்னு அட்ரஸ் பண்ணிட்டு மெதுவாக ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கணும்? ஸ்டார்டிங்கில் அந்த பிஹேவியரை கம்மி பண்ணுறதா இருக்கணும். பிஹேவியரை எடுத்தோடனே எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே செல்லம், 2 இட்லி வச்சுருக்கோம், ஒரு இட்லிக்கு நீ ஸ்க்ரீன் பார்த்துக்கலாம், ஒரு இட்லி ஸ்க்ரீன் பார்க்காம தான் பண்ணலாம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தை ஒன்றே ஸ்மார்ட்டாக சொல்லுங்கள். ஓகேம்மா, ஃபஸ்ட் இட்லியை நான் ஸ்க்ரீன் பார்த்துட்டு சாப்பிடலாமா? நோ, ஃபஸ்ட் இட்லியை ஸ்க்ரீன் பார்க்காம தான் சாப்பிடலாம், செகண்ட் இட்லி ஸ்க்ரீன் பார்த்துட்டு சாப்பிடலாம். குழந்தை சாப்பிடாது, விட்டுடுங்க. வச்சு அவராக தான் வர போகிறார். பிஹேவியரோட அளவை ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் ஃபார் த பிஹேவியர் என்னங்கிறத ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ட்ரிகர்ஸ் எலிமினேட் பண்ணிங்கனாலே பிஹேவியர் சேஞ்ச் தானாக வரும். Hope I answered. What is a good time for kids at home? நீங்கள் சொல்லுங்கள் சார், what any time is a good time for a child? ஃபஸ்ட்டு ஆனால் குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி I would always recommend parents to engage the child in physical play. நல்லா விளையாட விடுங்க. ஸ்கூலில் இருந்து வந்தோம், நீங்களும் போய் விளையாடுங்க ப்ளீஸ். நீங்களும் தான் விளையாடுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சும்மா சாதாரண ரிங் பால் த்ரோ பண்ணுறாங்க, என்னமோ குழந்தை சைக்கிள் ஓட்டுறது தயவுசெய்து நீங்களும் ஓட்டுங்க. ரொம்ப சின்ன சைக்கிளாக இருக்குது, ஓட்ட முடியாதுன்னா குழந்தை ஓட்டுனா நீங்கள் நடங்க. பி அ பார்ட்னர் வித் யுவர் சைல்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஒரு ஃபிசிக்கலி நல்லா என்கேஜ் ஆனால் பிரெயின் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுலாம் தானாக அப்படியே வெளியில் வந்துடும். சைல்டு வில் ஹேவ் அ மோட்டிவ் நவ். அதோட அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஒரு டைரக்ஷனலாக ஆகிடும். அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்மார்ட் லேர்னிங் டெக்னிக்ஸை வச்சுக்கோங்க. லெட் லேர்னிங் பி அண்ட் இன்ட்ராக்டிவ் வே. லெட் லேர்னிங் பி 2 ways. உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டே இருந்தாலும் செல்லம் இது என்னடா எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு குழந்தையும் டீச் பண்ண சொல்லலாம். Children know they enjoy that. So any time is a good time. For children generally I would say ஸ்கூல்ல இருந்து வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு 2 வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கு போயிடுவாங்க. 6 மணிலேருந்து 7 மணி வரை சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா, கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தாங்க 6 to 7:30. That's more than enough. Learning should be a very repetitive process. ஆனால் நீங்கள் சண்டே லேர்ன் பண்ண வேண்டாம், சாட்டர்டே லேர்ன் பண்ண வேண்டாங்கிற இன்கன்சிஸ்டன்சியை கொண்டு வராங்க. சண்டே என்ன லேர்ன் பண்ணலாங்கிறத வேணால் ரீடிஃபைன் பண்ணுங்க. ஆனால் லேர்னிங்கே நடக்க வேணாங்கிறது வேண்டாம். லேர்னிங் இல்லாமல் நாங்கள் இல்லை. உங்கள் பிரெயினுக்கு கான்ஸ்டன்ட் லேர்னிங் தேவைப்பட்டே இருக்கு. who are growing in separate family. ஓகே, இப்போ உங்களோட ஃபேமிலி நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா ஸ்கூலில் ஒரு கனெக்டட்னஸை ஏற்படுத்தும்.
ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு இது உங்கள் டீச்சர்கிட்ட போய் நீ கேட்டுருவா அப்படின்னு எவ்ரிடே குழந்தைக்கும் சின்ன கோலை வந்து நீங்கள் கொடுக்கலாம், அல்லது ஒரு சின்ன டைரக்டிவ் கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நீ கேட்டுட்டு வரீங்களா, அல்லது அவங்க என்ன புக்கு படித்தாங்கன்னு கேட்டுட்டு வரீங்களா. சம்டைம்ஸ் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை போய் நீ மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரியா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான சோஷியல் கோல்ஸை நீங்கள் கொடுங்க. ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து ஒரு சின்ன ஃபேமிலியில் இருக்கிறதுனால அவங்க டிஃப்ரெண்ட்டாக வளருவாங்கங்கிறது ஒரு கொஞ்சம் லிமிட்டட் ஃபேக்ட் இருந்தால் கூட அதை நான் பை பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூட நல்ல எமோஷனல் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸ்கூலில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்கூலில் போய் அந்த ஸ்கூல்லையும் சோஷியல் இன்ட்ராக்ஷனை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெஷர்ஸ் இருக்காது. ஜஸ்ட் என்ஹான்ஸ் த. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் அங்கேயும் எப்பயுமே சோஷியல் இன்ட்ராக்ஷன்லாம் நடக்கிறது இல்லை. அங்கேயும் லிமிட்டடாக தான் நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் குழந்தைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஜாயிண்ட் ஃபேமிலியே எவ்வளோ பேர் அலோனாக இருக்காங்கல்ல நம்ம. ஏன்னா நமக்கு இப்போ வந்து வீட்டுக்குள்ள ரூல்ஸ் இருக்குது, டிவைட் அண்ட் ரூல்ஸ். அது நம்ம தனியாக போய் உட்காந்துக்கிறோம், நம்ம குழந்தைய அங்கேயும் ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு விடுறது. ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். திஸ் சைல்ட் இஸ் going to really thrive and happen. Yes. In the written form, how to overcome children's laziness? I am so shocked to hear this question because my children will never be lazy. Yeah, in the question யாராச்சும் கேட்டிருந்தீங்கன்னா லேசினஸ் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு I want to understand. ஏன்னா இது ரொம்ப ஜெனரிக்காக இருக்கு. என்னோட பையன் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ, கடாவை எடுத்துக்கோ, கண்டுக்கவே மாட்டான், கேட்கவே மாட்டான். திரும்ப ஒரு 2 டைம் சொன்னால் நான் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நம்ம சொல்கிறத கேட்காம அவங்களுக்கு ரொம்ப லேசியாகவே இருக்கிற மாதிரி சொல்கிறத கேட்கல ஒரு கான்செப்ட், லேசினஸ்ன்றது இன்னொரு கான்செப்ட். ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ண தெரியும். ஃபஸ்ட்டு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வாட்டர் பாட்டில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்டால் அவர் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் தான் ரீசனா? நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்டிருப்பீங்க, செய்ய வச்சிருக்கோம், கொண்டே வர மாட்டோம். 2-3 டைம்ஸ் நம்ம கண்டினியூஸா கேட்டா அதுக்கப்புறம் வந்து அம்மா நீங்க இப்படி கேட்டீங்களா, வாட்டர் பாட்டில் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம். நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனே இல்லாத மாதிரி ஹெல்ப் பண்ணும். இல்லை உண்மையில இப்போ ஏன் இந்த இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தடவை இந்த பிஹேவியருக்கு ஸ்டார்டிங் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் கேட்டிருப்பீங்க, அப்போ கொண்டு வந்துருக்க மாட்டேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன மாடல் பண்ணி கொடுத்துருக்கீங்க சைல்டுக்கு? நம்ம கொடுக்கலன்னா அவங்களே போய் எடுத்துப்பாங்க. எங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்காமையும் இருக்கலாம், அவ்வளோதான். குழந்தைலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என் பசங்களை நீங்கள் தப்பே கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறேன் எவ்வளோ தீவிரமான வழக்கமும் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து குழந்தைக்கு ஒரு பிரெயின் இருக்குல்ல, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குமா இருக்காதா? அது குழந்தை என்ன வயசு? 7 இயர்ஸ்ல எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன வயசு? யூ டோன்ட் மைண்ட் 22, 23 என்னமோ வச்சுக்கோங்க, 25 வச்சுக்கோங்க. 25 இயர்ஸில் உங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லை. 7 இயர்ஸ் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. நான் கேட்கலைன்னா எங்கள் அம்மா எடுத்துட்டோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் லேசினஸ்லாம் இல்லைங்க. லேசினஸ்ங்கிறது வேற. நீங்கள் அப்போ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும்னா சொல்லிட்டு நீங்கள் 2 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே எவ்வளோ தடவை சில விஷயம்லாம் சொல்றீங்க, நிறைய நேரம் செய்கிறாரா என்ன? அதான் நீங்களே செஞ்சுக்கிறீங்க, அவர்கிட்டயே அதான் பிரச்சனையாக இருக்க மாட்டோம். அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி சொல்லி தம்பி அதை எடுத்துட்டு வாப்பா. 2 தடவை சொன்னோடனே சொன்னாவே கேட்க மாட்டோம், நமக்கு அந்த ஆங்கர் ஒன்று. அப்போ எமோஷனல் ரெகுலேஷன். யுவர் கோல் இஸ் டு மேக் யூ டூ தி ஜாப். அது ஸ்மார்ட்டாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப யூஆர் வெரி கம்ஃபோஸ்ட், உங்களால் பண்ணிட முடியும். தம்பி அது கொஞ்சம் எடுத்துக்கணும் தெரியாப்பா, அம்மா கொஞ்சம் நீட்ஃபுல்லாக இருக்குது, நீ கொஞ்சம் எடுத்துக்கணும் தெரியா. யூ மேக் ஷுர் ஈவன் இஃப் இட் இஸ் 10 times parent, நோ ப்ராப்ளம். இப்படி தான் நீங்கள் மற்றதையும் அன்பு பண்ணணும். நீங்கள் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட். இதை மட்டும் பண்ணிடலாம். ரியலி சாரி டு கீப் யூ கைஸ் வெயிட். இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் மதர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு குழந்தை நீங்கள் வந்து உங்களுக்கு வரப்போகிறதுனால ஏற்கனவே இருக்கிற குழந்தை பெரிய குழந்தைங்களாம் கிடையாது.
குழந்தையில பெரிய குழந்தை சின்ன குழந்தைங்கிறத நீங்கள் யூசேஜுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாமே ஒழிய ஆக்சுவலி அவங்க பெரிய குழந்தைலாம் கிடையாது. அப்போ ஆனால் பெரிய குழந்தையா இல்லாத ஒரு குழந்தைகிட்ட ஏஜில் மட்டும் பெருசாக இருக்கிற குழந்தைகிட்ட யூ ஹேவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உடனே அந்த குழந்தைய ஒரு பொறுப்பான சிட்டிசனாக மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீ அப்படி பண்ணணும், நீ இப்படி பண்ணல. அப்போ நீங்கள் அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் பார்த்துக்கோங்க, ஏஜ் பார்த்துக்கோங்க. ஹேவ் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் த சைல்ட். அப்புறம் சிப்ளிங் ரைவல்ரி. உங்கள் எவ்வளோ பேருக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்க இங்கே? சரி, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சிப்ளிங்ஸ் எல்லாருக்கும் இப்போ அவங்கெல்லாம் செட்டிலாக இருப்பாங்க இல்லைங்களா? உங்கள் தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் தானே? ஆனஸ்டாக சொல்லுங்க. ஜெலஸ் சார், ஹாப்பினஸ் கூட ஜெலஸியும் இருக்கும். ஹஸ்பண்ட் நான் ஒரு சரோ பார்த்தியா என் நம்பி ஒரு பென்ஸ் வாங்கிட்டாப்பா, அவருக்கு பாவம் அவர் பாட்டுக்கு இருப்பார், அவருக்கு ஒரு பயம் நம்மளையும் வாங்க வச்சு நம்ம கேட்பாட்டோம். நான் சொல்கிறேன். அப்போ ஸோ ரைவல்ரி இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சிப்ளிங்ஸ் லைஃப். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் அதை எலிமினேட் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. நேச்சுரலாக இருக்கிற ப்ராசஸ். நான் தான் ராஜாவா, ஒரு இடத்துல ராணியாக ஒரு குழந்தை இருக்கு. நீங்கள் பாட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டிங்களா உனக்கு ஒன்று பங்கு போட்டுக்கிறதுக்கு இன்னொரு அது நீங்கள் உங்கள் வசதிக்காக நீங்கள் இன்னொரு சைல்டை கொண்டு வரீங்க. அந்த அதில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. குழந்தைய ஃபிட் பண்ணணும். ஏன்னா அதோட பயாலஜிக்கல் பர்த் ஆர்டர்லாம் அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு இன்னேட் திங்ஸ் எல்லாம் இருக்கு. அது அதுபடி தான் இருக்கும். ஒன் சச் திங் சிப்ளிங் ரைவல்ரி. எவ்வளோ பெரிய மகானாவே நீங்கள் இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு பொறாமையும் ஒரு ஹெல்ப்லெஸ்னஸும் நமக்கு பார்க்க தான் செய்யும். ஆனால் நம்ம பிரதர் இப்போ தான் ஒரு மாருதி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட நம்ம என்ன ஜாஸ் வச்சுருக்கோம். அவர் ஒரு மாருதி தான் வாங்குறாரு. அதையும் நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம். அங்கே கூட எப்படி என்னை விட ஒரு சின்ன கார் தான் வாங்கியிருக்காங்கப்பா. திஸ் இஸ் வெரி நேச்சுரல். இதெல்லாம் கடந்து போகணும். அதுதான் இந்த இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிசம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணலாம். உங்கள் குழந்தை எப்படிங்க புத்தா மாதிரி இருக்கணும்னா எப்படிங்க முடியும்? புத்தா லைஃப் ஹிஸ்ட்ரி படிங்க. ஓல்டு பார்க்ஸ் அண்ட் ஒயிட் கிளவுட்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அது தயவுசெய்து போய் படிங்க. மனுஷன் சீப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு முஸ்லீமாக ஒரு ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து 48 நாள் சாப்பிடாம அப்புறம் தான் புரிஞ்சுது இது எல்லாமே வெரி ரிச்சுவல்ஸ் தான். இந்த ரிச்சுவல்ஸ் மூலமாலாம் ஒரு மனுஷன் அடுத்த நிலைமையை அடைய முடியாது. அவன் அடுத்த நிலைமையை அடையணும்னா அவன் பிரெயினில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். புத்தா அன்னைக்கே நியூரோ சயின்ஸ் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தான் எனக்கு புத்தா நியூரோ சயின்ஸ் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை அதே மாதிரி இந்த ரைவல்லாம் என்னங்க அந்த எம்ஜிஆர் அந்த நம்பியார் வில்லன் மாதிரிலாம் ஒரு குழந்தைய பார்க்காதீங்க. ஐயோ மேம் என் குழந்தைய போய் கிளி விட்டுறாங்க. அவன் கிட்ட தான் செய்வான். அவனுக்கு ஒரு காம்படிஷன் அங்கே வந்துருச்சு இல்லை? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு த்ரெட் வர்றப்ப நீங்கள் மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு வரணும்னு நினைக்க மாட்டீங்களா? நீங்கள் இந்த டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது தான் எனக்கு பேரண்ட்ஸ்க்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ப்ராசஸ். ப்ளீஸ் என்ஜாய் த ரைவல்ரி. அந்த ரைவல்ரி மூலமாக குழந்தை என்ன மெசேஜ் சொல்லுங்க அதை சொல்லுங்க வாங்க. ஒரு சிப்ளிங் ரைவல்ரி மூலமா குழந்தை என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்லுது? ஆமா இந்த அம்மா பாரு எதுக்குனாலும் மெசேஜ் கேட்குது. சரியான இரிட்டேட்டிங் வெரி சும்மா மெசேஜ் exactly. The child is expressing its love to you. How much you matter to the child. எனக்கு ஃபுல்லா நீதான் ஒன்றும் இல்லைங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. எங்க அண்ணனுக்கு அவியல் பிடிக்கும், எங்க அண்ணனுக்கு துவையல் பிடிக்கும். அவங்களே ஒரு 3 நாள் அவங்க செஞ்சதே கொடுக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் அதுதான் சான்ஸ்ன்னு லைஃப்லாம் ஒரு அவங்க அதை விட மேனிபுலேஷன் வருவாங்க. சும்மா ஒரு பண்ணி சொல்றேன். நீங்க அப்ப என்ன ஃபீல் பண்ணுவீங்க? முதல்ல இவ எப்ப வீட்டை விட்டு வெளில போவோம்? அது ஒண்ணு. அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல நாட்டில். அப்ப நம்ம டிப்ளமேட்டிக்கா என்ன சொல்லுவோம்? உங்க வீட்லயே நீங்க அவ்வளோ வேலை பண்றீங்க, இங்கேயும் நீங்க இவ்வளோ பண்ணணுமா? வேணாங்க. ஆனா நீங்க ஒரு முறை போட்டு நான் பார்த்துக்கிறேங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு அந்த அம்மா இல்லை நான் என் அண்ணனுக்காக தான் செய்யறேன். மனசுக்குள்ள அண்ணனுக்காக செய்யறேன் நான், அப்புறம் எதுக்கு இருக்கேன்? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா bring in the relatedness in you. இது எல்லாமே பெர்வேசிவா எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆனா நம்ம குழந்தைகிட்ட போறப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியை கொண்டு வந்துடுறோம். அதனால தான் நமக்கு அது சேலஞ்ச்
எல்லாம் நார்மல் தான். நம்ம நார்மலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சிப்ளிங் ரைவல்ரி வரட்டும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நீங்கள் எக்யூப் ஆகிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சைல்டு எப்படி எக்யூப்டாக இருக்கணும், என் குழந்தை எப்படி என்னோட இன்னொரு குழந்தைய கிள்ளக்கூடாது, இல்லாமல் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த குழந்தைய ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு நீடு வரும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏய் அம்மா அந்த பாப்பா பால் கொடுக்க போகிறேன், நீ போய் உனக்கு அது வச்சுருக்கேன் இது வச்சுருக்கேன் நீயா சாப்பிட்டுக்கோ. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தான் ராஜா தங்கம் மயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஊட்டி விட்டுருக்கீங்க. சைல்டு அவ்வளோ ஈஸியான டிரான்சிஷனுக்கு போக முடியாது, கீழ் மாடியில் தான் அவங்க இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சைல்டை முதல்ல எலிமினேட் பண்ணாங்க, ஐசோலேட் பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஹேவ் யுவர் சைல்டு. உங்களுக்கு அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஒரு த்ரெட்டாக இருந்ததுன்னா ஹேவ் சம் சூப்பர்விஷன், டேக் சம் ஹெல்ப். ஆனால் என் பசங்களுக்கு தயவுசெய்து போட சொல்லாதீங்க, அவங்க ரைவல்ரி எல்லாம் வெரி வெரி அக்செப்டபிள் ஃபார்ம். எனிதிங் எல்ஸ்? எஸ். நீங்கள் யாருக்கும் யாருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னு சொல்றீங்க? சார் அது அது ஒரு பெரிய கடல். அந்த கடலுக்குள்ள நான் விழுந்து என்ன ஆச்சுன்னா திமிங்கலம் என்னை சாப்பிட்டுச்சு. அந்த திமிங்கலத்துக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னை வெளியே விட்டுரு, நான் போறேன், நான் வந்து குழந்தைகிட்டயே நான் இருந்துக்கிறேன்ப்பா, அது எனக்கு சேஃபா இருக்குன்னு நான் வந்துட்டேன். ஒரு பண்ணுக்கு சொல்றேன், மேல் பர்சனாலிட்டி அண்ட் ஃபீமேல் பர்சனாலிட்டி ரெண்டுமே ரொம்ப 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 ஆழமான ஒரு விஷயம். இன்னொரு டைம்ல நான் அதை சொல்றேன். There's a wonderful book, Men Are From Mars and Women Are From Venus. Please read that book. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு மேலால இருக்க முடியாது, ஒரு மேல் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீமேலால இருக்க முடியாது. ரெண்டு பேர்த்தையும் இயல்பா யார் எப்படி இருக்காங்களோ அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு மேன் ஏன் இப்படி இருக்காங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற நியூரோ சயின்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், 2 minutes எடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கே போனாலும் Actually, இன்னைக்கு 8 o'clock நாமோட வெபினார் இது பற்றி தான் I shared the link in the parents group. Actually, கேட்டாங்க இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நாமோட டாபிக் ஒரு வெபினார். So I shared the link in the WhatsApp. இன்னைக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். That's a webinar happening at 8 o'clock in Zoom. So Padma will share that. I welcome all of you there. இன்னும் சார் நம்ம வச்சு செய்யலாம் எல்லாத்தையும். ஏன்னா அந்த வாய்ஸ் எனக்கு புரியுது, அன்ஹர்ட் வாய்ஸ் அதெல்லாம். ஏன்னா இந்த சொசைட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம விமன்லாம் இருக்கோம்ல, நம்மலாம் மாயாஜாலக்காரங்க. அது ஒரு வாட்டி அந்த குழந்தைய ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஆடாடாடா 1000 வாட்டி 10 மாசம் நான் தானே சொன்னேன், ஒரு யூட்ரஸ் ஓண்டதாம இருக்கு, நீ தாமா சுமக்க. சீகார்ஸ் எல்லாம் மேல் தான் சுமக்கணும், ஃபீமேல் ஜஸ்ட் கம் அண்ட் லே தி எக்ஸ் அண்ட் மேல் தான் அதெல்லாம் பார்த்துக்குது. ஆனால் சீகார்ஸ் போய் எங்கேயும் சொல்றது இல்லை, ஆனால் நம்ம சொல்கிறோம். அது நம்ம சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் பர்சனாலிட்டி டைமென்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேன் வந்து எப்பயுமே ஒரு தனிமையை விரும்பக்கூடியவங்க, அது கேர் பிஹேவியர் வருவாங்க. அந்த டைம்ல இருந்து நம்ம ரொம்ப சிம்பிள். ஏன் மேன் மஸ்குலராக இருந்தால் அவனுக்கு உடம்புலையும் பவர்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் the increased testosterone he has in his body. எதுவுமே ரீசன் இல்லாமலாம் இல்லை. அவங்க இப்போ இந்த சார் வந்து என்னை அடிச்சாருன்னா கண்டிப்பாக எனக்கு வலிக்கும். நான் அடிச்சா அவருக்கு வலிக்குமா? நான் அடிச்சா வலிக்கும் அவருக்கு இல்லை, எனக்கு தான். எப்படி இருந்தாலும் வலி எனக்கு தான். That's because of his testosterone that he has, which I don't have in excess. அப்போ ஹண்டர் கேதரர் டைம்ல இருந்து அவன் என்ன பண்ணான், தான் குடும்பத்தை தனக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேட்டையாடலாம். வேட்டையாடுற இடம் எப்படி இருக்கணும், ரொம்ப சேஃபாகவும் சத்தம் இல்லாத இடமா அவனை தனிமைப்படுத்தி ஐசோலேட் பண்ணி அங்கே போய் ஃபேமிலிக்காக திங்ஸை கேதர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு மேனோட செக்லூஷன் அண்ட் ஐசோலேஷன் அண்ட் ஹவு மச் ஹி என்ஜாய்ஸ் பீயிங் அ சாலிட்டரி பட் சம்டைம்ஸ்ங்கிறது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெபினாரையோ இந்த மாதிரி ஒன்றையோ இன்னொரு தடவைக்கு நம்ம வைக்கலாம். எப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்காம கை கோர்த்துட்டு ஒரு நல்ல எஃபெக்டிவ் என்ஹான்ஸ்டு பேரண்டிங்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தது
ஒரு லேர்னிங் கர்வாக வச்சுக்கலாம். ஸோ குவைரிஸ் முடிச்சு வாங்க. குழந்தைங்க வந்து நிறைய அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. லைக் தே கோ டு கிளாஸஸ், கசின்ஸ், ஸ்கூல் எல்லாம். அது க்யூரியஸாக வந்து கேட்குறாங்க. அது நம்மளால எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, அதுக்கான அர்த்தமும் சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், இது வந்து இப்போ வேணாம், இது ஒரு யூஸ் பண்ணக்கூடாது. அது இப்போ நீ பெருசானே கண்டிப்பாக அம்மா சொல்லுவேன். அவன் இட் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட். முதல்ல கடைசியாக தான் என்கிட்ட வருவார். ஃபுல்லாக வீட்டில் எல்லாரையும் கேட்டுட்டு, மைனஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லாரையும் கேட்டுருவாரு. அப்புறம் என்கிட்ட வருவார். அப்பவும் ஒத்துக்க மாட்டார். ஸ்டில் வி ஃபைண்ட் லாட் ஆஃப் பீப்புள் டு ஆன்சர். ஆனால் அது அவனோட அந்த க்யூரியாசிட்டி நல்லா ஸ்டாப்பே பண்ண முடியல. நான் நிறையா வாட்டி படுக்கும் போதெல்லாமும் சொல்லுவேன், அது வந்து ரொம்ப ஜாலியாக அது வந்து யூ வாண்டட் டு நோ வாட் இட் இஸ். யார்கிட்டையுமே கரெக்டாக ரிப்ளை வர மாட்டேங்குது. ஸோ அந்த க்யூரியாசிட்டி நிற்கவே மாட்டேங்குது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இஸ் மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்ட். இன்னும் இது வந்து அவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே என்கிட்ட கேட்டுட்டாரு. இன்னும் போக போக they will be exposed to lot of words. அது வந்து இன்னும் மீடியாவும் இருக்கிறதுனால அந்த க்யூரியாசிட்டி ரொம்ப இப்போ என்ன அவரால் டைப் பண்ண முடியாட்டி ஆடியோ போட்டு சொல்லிடுறாரு அது என்னன்னு சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு அதை என்கரேஜ் பண்ணானா அது எப்படி அவனுக்கு புரியுற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம், அதுதான் ஐ வாண்டட் டு நோ. பிகாஸ் இஸ் அ பாய் சைல்டு, இன்னும் அவங்களுக்கு ஈஸி தானே எல்லாமே. ஸோ ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் நாட் ஓகே நவ். அப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னா அவனுக்கு நான் ஹவு டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஸ்டின். நீங்கள் அதுக்கு நீங்கள் கேட்டதுலேயே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். யுவர் சைல்டு இஸ் நாட் தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஒன்லி இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை, ஹி இஸ் இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட். தட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்புறம் வந்து மேல் சைல்டு அவர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஃபீமேல்ஸ் தான் நிறைய அந்த எஃப்வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் அதுக்குள்ள ஸ்டடி பண்ணி தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்கிறது இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம குடுத்து வேலைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஃபீல்டில் ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எனக்கு வந்து நாசியேட்டிங்காக இருக்கும். ஹார்ட்லி நோ த மீனிங். இன்ஃபேக்ட் எனக்கே தெரியல. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு போய் டிக்ஷனரியில் போய் செக் பண்ணேன், இது என்னடா இந்த வேர்டு அப்படின்னு. சில டிக்ஷனரிஸ் தான் இந்த வேர்டே இல்லை. ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் க்யூரியாசிட்டி கர்வ் இருக்குது சைல்டுக்கு. அந்த க்யூரியாசிட்டி செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்க அதை பற்றி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்கள் அவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அதை இதை கேட்காதன்னு ஹைலைட் பண்ணுறது. ஒன்று என்ன பண்ணலாம், எனக்கு நீ இதை பற்றி பேசாத, நீ இதை பற்றி பேசுறதுக்கான ஏஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு ஏஜுக்கும் ஆனால் அப்ராப்ரியேட்டான விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். யூ ஹேவ் டு ஒன்லி டாக் அபவுட் ஏஜ் அப்ராப்ரியேட் திங்ஸ் தட் ஹீ கேன் நோ. நீங்கள் என்ன சொல்லலாம், ஆக்சுவலி இந்த பற்றியா நீ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ உனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் கிடையாது. அது ஏன் உனக்கு இல்லை, ஏன் உனக்கு இல்லை? ஆஸ்க் தட் கொஸ்டின் வச்சா he will have an answer for that. அதே மாதிரி தான் சில வேர்ட்ஸு நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவங்கெல்லாம் ஃபன்னுக்காக யூஸ் பண்ணினா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு வேர்டுங்கிறது அது பேசுகிறவங்க யார் அப்படிங்கிறத தான் அதை வந்து இம்ப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் யூ ஆர் அ வெரி பேட் பாய், யூ ஆர் அ வெரி பேட் பாய்ன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்னா இது என்ன எப்படி டெபிக் பண்ணுது? ஐ ஆம் அ மதர் who looks at you as a very bad boy. But are you really only a bad boy? We all are good at times and we all are bad at times as well. So அதனால why certain things cannot be done at a certain age-ங்கிறத relevant examples-ஓட explain பண்ணணும். ஆனால் அது இதெல்லாம் அவரை வந்து கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணிடுங்கிற நம்பிக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்காதீங்க. எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் will be very curious. அவங்க உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கான அண்டர்லைன் சைக்காலஜி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. they know it is very bad and they know they should not use it, but then they want to know more about it. And now who can they go and ask? Only the reliable connections, caretakers. அதுதான் வரணும். Sometimes just ignore them. You can say, I think I am not really equipped enough to give an explanation to you. This is something bad that we need not talk about it. Are you interested in talking about it more? And try to understand that reason why he wants to use it. Most of the times, it's a very simple psychology. The child wants to use the word. The child just wants to use the word. ஏன்னா அந்த சவுண்டோ அது யூஸ் பண்ணுறனால கிரியேட் ஆகிற ஒரு எனர்ஜியோ அது குழந்தைக்கு ரொம்ப கிரிக்கெட் ஃபீல்ட்லேயே டெவலப் ஆகும் இல்லைங்களா? அப்போ
வேர்ட்ஸ் எல்லாமே. இப்போல்லாம் நிறைய நாவல்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அதுலேயே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நார்மலாக இருக்குது. பட் இது ஒரு சேலஞ்ச் தான். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்லுங்கள். சொல்கிறப்போ டோன்ட் ஹேவ் அன் எக்ஸ்பெக்டேஷன் டு வில் பி கன்வின்ஸ்ட். இதாவது கருத்து. We are running out of time, but I need a lot of thanks from the parents side, especially from dad side. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபீட்பேக் நான் இப்போ கேட்கல. நீங்கள் ஒரு 2 minutes டைம் எடுத்து ஸ்கூல் குரூப் இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராமிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது நீங்கள் சொல்லலாம். வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன ஏதாச்சும் உங்களுக்கு டேக் அவே மெசேஜ் இருக்கா, அல்லது ஒன் சிம்பிள் பாயிண்ட் தட் யூ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ இன் யுவர் லைஃப் வந்து இது நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த ஒர்க் ஷாப் இன்னொரு இடத்துல போய் கண்டக்ட் பண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டு ப்ளே பண்ணி நாளைக்கு கொடுக்க முடியும். அப்புறம் நீங்கள் ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ப்ரெஷியஸ் டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா do you think that expectations were right? நான் ஜென்ரலாக கேட்குறேன். ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு நீங்கள் மீட் அவுட் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ஒரு 3-4 hours நீங்கள் இருந்திருக்கீங்க. You can just raise your hand as well. அம்மா நான் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், அது எனக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கே நடந்துச்சு, அல்லது ஓகே திஸ் வாஸ் சம்திங். ஓ தேர் இஸ் ஒன் பேரண்ட், தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ மேம். அந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அது இந்த ப்ரோக்ராம் மூலயமா நிறையவே எனக்கு கிடச்சிச்சு. இது நீங்கள் சொன்ன மாதிரி நானும் எடுத்துக்கலாம், இனிமேல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வரைக்கும் குட் பேரண்ட்டாக இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து நிறையா எடுத்து இன்னும் நல்லா என்னோடய பேபியை வந்து இன்னும் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர். ரியலி நைஸ். எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன ஒரு லைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் இது வரைக்கும் குட் பேரண்டாக தான் இருந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேரண்ட். எக்ஸாக்ட்லி தட்ஸ் ஹவு தட் யூ ஆர் த பெஸ்ட் ரோல் மாடல் ஃபார் யூர் சைல்ட். தேங்க்யூ ஸோ மச். எஸ். அதெல்லாம் மோதிர கையில் குட்டு வாங்குறது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ எம் கெட்டிங் சச் கைண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரோக்ராம் வந்து உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக ஒரு குழந்தையை வளர்க்குறது இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குழந்தைய வளர்க்குறோம், சும்மா வர்றோம், ஒரு பேரண்ட்ஸாக இருக்கோம், போகிறோம் வர்றோம், அதில் ஏதோ பேசுகிறோம். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அப்போ இன்னும் இது இன்னைக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கூட வந்து இனி ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுது. ஒவ்வொரு செஷனும் அப்போ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற செஷன் இத்தனை நாள் அவன் மிஸ் பண்ணியிருக்கோமோ, அவன் என்ன நினச்சிருப்பான் நம்ம ஒவ்வொரு டைமும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த செஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு டெக்னிக்கலில் இருக்கேன், ஆனால் அது நான் நினச்சிட்டு இருக்கேன் ஐடியில் தான் அந்த டெக்னிக்கலாக இருக்கும். இப்போ குழந்தைகளை வளர்க்குறதுல இவ்வளோ டெக்னிக்கல் இருக்கா அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கலாக பார்க்காம இவ்வளோ ரிசர்ச் பண்ணி சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இனிமேல் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற குழந்தைய வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் செஷன். ஃபஸ்ட்டு இருந்தே உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். யூ வெரி கீன். அது நீங்கள் வாயில சொல்லலை, பட் உங்கள் பாடி லாங்குவேஜ் வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். யூ கம்ப்ளீட்லி டு த ப்ரோக்ராம் டியூன் இன் ஆகி இப்படியெல்லாம் தான் நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எடுப்பேன், இல்லைனா என்னால் கனெக்டாக இருக்க முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் மை தேங்க்ஸ் டு யூ சார் ஃபார் மேக்கிங் மை டைம் அ வெரி மீனிங்ஃபுல் ஒன். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை இப்படி ஒரு ஆங்கிளாக பார்க்குறீங்கிறது தான் எனக்கு தீனி, எனக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் இதை எப்படி உண்மையாக ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறீங்க. ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஸோ மச். மேம், எங்களுக்கு ஒரு இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு இந்த மாதிரி ஒரு படிக்க முடியும் லேர்னிங் ஸ்டேஜாக தான் இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி செமினார் எல்லாம் அட்டன் பண்ணி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா சமைக்க கோயிலுக்கு போக இப்படிமா இருந்துச்சு. நான் கண்டிப்பாக
because I wasn't able to make it up today. Or either cancel பண்ணிட்டு இங்க வந்தேன். So the session was really well. இன்னும் next session we are expecting for the next stage of இது எனக்கு வந்து இது எல்லாம் முடிச்சிட்டோமோ இந்த இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோமோ இது இனிமேல் எங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் தேவை அந்த மாதிரி போகுது. we looking for the next step for the kids. அதனால அந்த மாதிரி ஒரு செஷன் கண்டிப்பாக நீங்கள் கண்டக்ட் பண்ணோம். So that's what I wanted to ask. Thank you. அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் அப். ஏன்னா உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் தான் எனக்கு வந்து கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் உண்மையா. ஸோ இட்ஸ் ரியலி வெரி கைண்ட் ஆஃப் யூ டு டேக் யூர் டைம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் செஷன் அண்ட் ஃபார் மேக்கிங் இட் மோர் மீனிங்ஃபுல். நாங்கள் வேறு பிளான் பண்ணியிருந்தோம், இன்னைக்கு வேறு பிளான் ஆயிடுச்சு. ஸோ சம் இன்டெகிரேஷன் ஹேட் டு பி டன் இன் அ சர்டன் வே. அது வந்து ஒரு ஒன் சைடடாக இருக்கக்கூடாது. ஐ ஹேட் டு ரியலி undo and redo certain things. Maybe it's possible that your possible expectations are not met. பண்ணிடலாம், அதையும் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் உங்களை ட்ரில் பண்ணுறதுக்கு வரலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்குன்னா உங்களுக்கு நிறைய டஃப்பான வேலை கொடுக்கணும். இந்த லெஃப்ட் ரைட்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேலை கொடுத்து கிரிட்டிக்கலாக உங்களை பண்ண வைக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். மேம் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்யூ மேம். எங்களோட ஸ்கூல் சார்பாக ஃபஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான். இன்னொன்று இதில் நான் வந்து பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, குழந்தைங்களோட பேரண்ட்டாக நாங்களும் வளர்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்தேன் நான். ஸோ சில இடத்துல நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாமே எனக்கு அப்ளிகபிளாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று எஸ்பெஷலி ரொம்ப ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் அவர் ஸ்கூல் சைட் மேம். தேங்க்ஸ் மேம். My pleasure. Always growth starts from self, not from others. Good afternoon, Sallama. Good morning, Sallama. So we have started from AM to PM. Now it's PM. It's wonderful session, Alubra. Really, what to say no words at all. On behalf of Mata, Pita, Guru, Devam, இந்த நாளும் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறோம். Because on behalf of PSKL Trust and PSKL Lilliput Sports Academy, whatever it may be, நாலு இனிஷியலுக்கும் இதுதான் மாதா பிதா குரு தெய்வம். அதுக்கு மேலே நோ வேர்ட்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு கிளாப் ஃபார் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாப் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து பசியை பொறுத்துக்கோங்க, போயிடலாம். எனக்கும் பசி. ஓகே, எதுக்காக இப்போ உங்கள் பேரண்ட்ஸுக்கு கிளாப் பண்ண சொன்னேன்? இல்லைடா சொல்லுங்க. இந்த 4 hours இப்படி உட்கார்ந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஒரு மூவி போவோம், ஒரு மால் போவோம் இல்லையா, இல்லை ஒரு பீச் போவோம், அங்கெல்லாம் நம்மளுக்கு வெரி ஹாப்பினஸ் கொடுக்குது இல்லையா. பட் இந்த 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஒரே ஒரு வந்தவொடனே ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்க, வயசு இல்லை சொக்கை. இப்போ பசி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. அந்த காதுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இன்புட் வாங்கிட்டு அந்த மூலையில் போய் இவ்வளோ கொஸ்டின்ஸும் கேட்டு இவ்வளோ என்னோட குழந்தை நல்ல குழந்தை வளர்த்தணும்னு சொல்லி உங்களை வளர்த்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேரண்ட்ஸ் தான் நான் இன்னைக்கு ரொம்ப 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 கையெடுத்து கொடுங்க. அப்புறமா இன்னுமே தே ஆர் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா யாருமே க்ரௌடில் வந்து யாருமே போகல. ஐ வாஸ் ஆல்சோ இந்த மாதிரி எக்ஸலண்ட்டான க்ரௌட்ஸ். ஐ கேன் சி. அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷன் டாக்டர்ஸ் இருக்கீங்க எல்லாமே. லைக் ஆல் வி ஆர் ஆல் பிஸ்னஸ் மேன். நாங்களும் எனக்கு 55 years. ஸோ பிறந்தது படித்தது ஆஸ் யூ செட். இன்னைக்கு நம்ம இந்த செஷனை நீங்கள் எவ்வளோ crore rupees நீங்கள் போய் கொடுத்தாலும் யூ கான் கெட் இட். பிகாஸ் வி ஹவ் லேர்ன்ட் மேல் சைக்காலஜி, ஃபீமேல் சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி, சோஷியல் பிஹேவியர் பேட்டர்ன். இது எல்லாத்தையும் ஒரு ப்ரிசைஸாக நாகப்பிரியா மேம் கொடுத்ததுக்கு பாவினா அண்ட் ரியலி வண்டர்ஃபுல் ஜாப் பத்மா அண்ட் நாகப்பிரியா. பிகாஸ் என்னோட 10 years சின்னவங்க. இன்னும் நான் சொல்லணும்னா அண்ட் யூ ஹவ் நாட் மாண்டசரி ஃபிலாசபிஸ் டூ. வண்டர்ஃபுல். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் பண்ண போகிறோம். நிறைய நானும் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை. யூஸ்வலாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் அவங்க scientific terms and Buddha you have touched in there. நிஜமாவே goosebumps. Because Maria Montessori is a follower of Buddhism. அதுக்காக கண்ண மூடி காலை மூடி நீங்கள்லாம் சைட்டாக போகணும்னு நினைக்காதீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
எவ்ரிதிங் அங்கே கூட்ட சொல்கிறாங்களா, சப்பாத்தி ரவை செய்ய சொல்கிறாங்களா, சேர் எடுக்க சொன்னாங்க மேம். எத்தனை சத்தம் வந்தது தெரியுமா? ரியலி இட் வாஸ் இரிட்டேட்டிங். அந்த சத்தம் வரக்கூடாது. சத்தம் we should not disturb others இல்லைங்களா? நம்ம சேர் எடுங்க, நில்லுங்க, போங்க, இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இத்தனை பேர் ட்ராக் பண்ணுவாங்க. யூ கான்ட் டேக் தட் லைட் வெயிட் சேர். எடுத்து அந்த சைடு வைக்கல யாருமே. என்ன பண்ணோம்? ட்ராக் பண்ணோம். அப்போ எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு as a Montessorian really I felt irritated. So can't you take the chair and keep aside without making noise? So we should not disturb others. அப்போ அந்த 2.5ல இருந்தே we are educating them. So you are all lucky parents because of this wonderful session. It's most grown Anandpriya. Nice to achieve. I want ஒரே ஒரு விஷயம் நான் இதை மட்டும் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்போ மாண்டிசரி மெத்தடை வந்து வெளியில் வேற ஏதாவது ஒரு மெத்தட்லாம் அவங்க ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடாலஜி இருக்கும். I'm not promoting anything. PSK கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறதுக்காகலாம் நான் வரல. நீங்கள் சயின்டிஃபிக்காக எதுவும் இல்லைன்னா திஸ் would be the place that I love to hate. உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா நான் போயிடுவேன். இது அதெல்லாம் மீறி this institution has a vision. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த vision I am in alignment with the vision they have and I want to support that scientifically. வெளில நீங்கள் மூணாவது படிக்கிற குழந்தையும் ஒரு நார்மலான ஒரு சிபிஎஸ்சி இதுலேயோ இருக்கிற குழந்தைக்கும் உங்கள் குழந்தைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி அப்சர்வபிள் டிஃப்ரென்சஸ் இருக்கும். மேபி அது ஒரு பேராகிராஃப் சயின்ஸ் லா அது சொல்லலாம். மூணாவது படிக்கிற வயசில் ஹோம்ஸ்லா டால்டன்ஸ்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மூணாவது படிக்கிறப்ப எனக்கு தேவையான விஷயத்தையும் என் பக்கத்தில் இருக்கிற அவங்களோட விஷயங்களையும் நான் புரிஞ்சுக்கணும். என் சக மனுஷனை நேசிக்கணும், கம்பேஷன் இருக்கணும். இதெல்லாம் வந்து மாண்டிசரி கொடுக்கும். மாண்டிசரி இஸ் ஃபார் இன்னர் என்ஜினியரிங். அதை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் ஜஸ்ட் செலக்டிங் தி ஸ்ட்ரீம். பிகாஸ் வெளியே நிறைய நாய்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஒரு புது ஸ்கூல் வந்தால் இந்த பள்ளி ஃபுல்லாக அந்த பேனர் தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. அவங்களோட ஒரு ஃபிலாசபியை பிலீவ் பண்ணுறாங்க. எந்த ஃபிலாசபியும் கம்மி ரைட்டு அதிகம்னு சொல்ல வரல. உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற ஃபிலாசபி இந்த ஸ்கூல் ஃபிலாசபிலேருந்து ஒரு கன்விக்ஷன் வேணும். நோ, மை சைல்ட் இஸ் கோயிங் டு பி சம் எல்ஸ் அவுட் ஆஃப் திஸ். ஏன்னா இது நானோ பத்மாவோ யுவாக்காவோ உட்காந்து பண்ண கரிக்குலம்லாம் கிடையாது. இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச். நீங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஒரு சைல்டு டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு கோர்ஸாக தனியாக படிக்கணும்னா ஐ வுட் வெல்கம் யூ. பிகாஸ் தட் இஸ் இன் சிங்க் வித் மரியா மாண்டெசரி. ஒரு விரல் அசைறத கூட அந்த அம்மா அதை கூட எப்படி சேனலைஸ் பண்ணிக்கலாங்கிறத ஒரு கரிக்குலமாக கொண்டு வந்திருக்கு. அதனால நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன் நிறைய நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மாண்டெசரி மெத்தடு அது பண்ணாது, நீட் எக்ஸாம் எழுதக்கூடாது, ஜேஇ எக்ஸாம் எழுதக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க. நீட் எக்ஸாம் நடந்து என்ன லட்சணம் நம்மளுக்கு தானே பார்த்தோம். ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, 4 நாள் முன்னாடி நெட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கன்ஃபியூஷனுக்கு இடையிலையும் எப்படி சர்வைவ் ஆகிறதுங்கிறத மாண்டிசரி சொல்லி கொடுத்துரும். Because the disappointments are bound to happen. It's okay to be disappointed. I know how to handle it. So stay connected to the philosophy and to the cup that you have chosen for your children. அது இப்போ ஓகே. கொஞ்சம் போக peer pressure அங்கெல்லாம் வர்றப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் நினைச்ச பேர் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து don't just get carried away with information. Because நீங்கள் இன்ஃபர்மேஷனை சம்டைம்ஸ் நாலேஜ்னு நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டயோ ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டயோ கிளாரிஃபை பண்ணுங்க. ஒரு இம்பல்சிவாக ஒரு டெசிஷன் எடுத்துக்காதீங்க. நான் எங்கே மாண்டிசரி இடத்துக்கு போனாலும் ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரமோட் திஸ் அக்கார்டிங் டு மீ. எல்லாரும் ஒவ்வொரு ஃபிலாசபி வச்சுருப்பாங்க. நான் ஒரு நியூரோ சயின்ஸ் ஃபிலாசபி வச்சுருக்கேன். அது சைல்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த வேஸ் வந்து மாண்டிசரி. திஸ் ஐ வாண்டட் டு சே. Okay, I don't want to continue like that. We conclude with that. Thank you all and all. Thank you teachers, thank you Nanimas, and thank you multimedia persons, and thank you keys of music everyone. Okay, thank you. நல்ல மியூசிக் அது ரொம்ப Yeah. Thank you to each and everyone present here, all the people who supported me throughout this program. Thank you and have a wonderful day. எனக்கு ஃபீட்பேக் அனுப்பிச்சு தர மறந்துடாதீங்க. அப்புறம் my humble request to each and every one of you to join me in today's webinar. It's going to be a wonderful webinar with your participation. Yes. See you in the evening if possible at 8.